வணக்கம். இது கிருபாவின் மக்களோடு பேசும் தளம். சமீபத்திய சர்ச்சைங்க, ஒரு பாடல் அதன் வரிகளால் புகழடையுதா, இல்லை அதுக்கு தொடுக்கப்பட்ட இசையால் அது மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்ந்து அது புகழடையுதா அப்படிங்கிறது தான். நிச்சயமா ஒரு பாடல் அதனுடைய இசை வடிவத்தினால தாங்க மக்கள் மனிதில் போய் நீங்கா நினைவுகளாக இருக்கு. அதுதாங்க உண்மை. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படி எத்தனையோ தளங்களில் நித்தமும் ஒரு சாமானிய மனிதன்ல இருந்து எழுத்தாளர்கள்ல இருந்து கவிஞர்கள் வர எழுதக்கூடிய கவிதைகள், எத்தனையோ ஆயிரம் கவிதைகள் நித்தம் பதிவு ஆகிட்டே இருக்கு. அதை நம்ம எல்லாரும் படிக்கிறோம். அதில் ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் அப்படியே ரசித்து சிலாகிக்கிற கவிதைகள்லாம் ஏராளமாக இருக்குங்க. யாரோ எழுதுறாங்க, முகம் பெயர் தெரியாதவங்கெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அவங்க இவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறது உண்டு. பட் அந்த நேரத்தில் அது படித்ததோட, அதை அனுபவிச்சதோட நம்ம அதை கடந்து போயிடுறோம். நம்ம நினைவில் அது நிற்கிறது இல்லை. ஏன்னா அது எதுக்குமே இசை வடிவம் கிடையாது. இப்போ சினிமாவில் வர்ற பாடல்கள், எழுதப்படுற வரிகளுக்கு ஒரு டியூன் போட்டு இசை வடிவம் இருக்கிறதுனால தான் அது நம்ம மனசில் நீங்காத நினைவுகளா எப்பவுமே நிறைஞ்சிருக்குங்க. அதுதாங்க உண்மை. ஸோ இசைஞானி அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞனால் இசைக்கப்பட்ட அந்த பாடல்கள் தாங்க பிரபலமடையதே ஒழிய இசை இல்லாத வரிகள், பாடல்கள் பிரபலமடைகிறதுலாம் கிடையாதுங்க. அதான் உண்மை. பற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடப்புத்தகத்தில் நிறையா படிச்சிருப்போம். பிற்காலத்தில் அதெல்லாம் பற்றக்கூடும். ஆனால் இசைஞானி அப்படிங்கிற ஒரு இசை ஜீவநதி மட்டும் வற்றாதுங்க. எத்தனையோ இசைக்கப்படாத கவிதைகளும் வரிகளும் இன்னும் நிறையா ஏராளமாக இருக்குங்க. அவருடைய ஆயுட்காலம் முழுவதும் நமக்கு அதை கொடுத்துட்டு தாங்க இருப்பார், நிச்சயமா. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாடல் வரிகள் அதனுடைய இசையால் தான் மக்களுடைய மனசில் போய் நிற்கிதே ஒழிய வெறும் வரிகளால் மட்டும் இல்லை. அதாங்க உண்மை. வணக்கம்.